வெல்கம் பேக் டு ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ். நான் உங்க ட்ரேடிங் மென்டார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் broker ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ரீசெண்டாக இதை பற்றி தான் கேட்டிருந்தீங்க. ப்ரோ பெஸ்ட் broker ஆப் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய broker ஆப் இருக்கு. ஆனால் நான் கடந்த இந்த 2 வருஷமா பார்த்தீங்கன்னா நான் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வேற எந்த பிளாட்ஃபார்ம்லையுமே நம்பிக்கை இல்லை. ஸோ நான் மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுறது எக்ஸ்என்எஸ் அண்ட் டெல்டா எக்ஸ்சேஞ்ச். ஸோ எக்ஸ்என்எஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த டெல்டா எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவலோட தான் உங்களுக்கு ரன் ஆகுது. ஸோ அதனால உங்களுக்கு டிரான்சாக்ஷன் டெபாசிட் ஸோ இந்த மாதிரி எது பண்ணாலும் பிராங்க் ஃப்ரீஸ் ஆகுறது ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வராது. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இப்போ இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ இதை எப்படி சைன் அப் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் லைவாக காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களுமே சைன் அப் பண்ணிக்கோங்க. இது ப்ளே ஸ்டோர்லையுமே அவைலபிள் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல மேலே லெஃப்ட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, சிம்பிள் மாதிரி போட்டு டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்தியான்னு போட்டிருக்குல்ல. ஸோ சேம் இதே இதில் தான் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லையுமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் அப் கொடுங்க. ஸோ சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூகுள் ஆர் கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கூகுள் மெயினாக ஏதாவது கூகுள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த கூகுள் அக்கௌண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லை இதுக்கு நான் தனியாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னா ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுற ஜிமெயில் இங்கே டைப் பண்ணிவிட்டு ஸோ புதுசாக ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஓடிபி பேஜ் போகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஸோ நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த ஜிமெயிலுக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி போகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அங்கே டைப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் உள்ள லாகின் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இப்போ நான் உள்ள லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜிமெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உள்ள கம்ப்ளீட் ஒரு கேஒய்சி வெரிஃபிகேஷன் சொல்லி அப்படி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை டச் பண்ணிவிட்டு வெரிஃபை நவுல பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஸோ ஒன்ஸ் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஓடிபி போகும். அந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸோ பேன் கார்டு அண்ட் செல்ஃபி வெரிஃபிகேஷன் ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே மேட்சாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபி வெரிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களோட கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ ஹெட்டை லெஃப்ட் திருப்புங்க, ரைட் திருப்புங்க, டாப் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு ஒரு 1 hour டைம் எடுக்கும். அப்படி இல்லைன்னா உடனே கூட வெரிஃபிகேஷன் ஆயிரும். ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்க் டீடைல்ஸ்ன்றது பார்த்தீங்களா, ஸோ எனக்கு இது ஓப்பன் ஆகலை. ஏன்னா நான் என்னோட நம்பர் ஏற்கனவே மெயின் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்காக இது டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ இதில் என்னால் திருப்பி சேம் நம்பர் கொடுக்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் பேங்க் டீடைல்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேமு, ஐஎஃப்சி கோட் ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க. ஒன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் சப்மிட் பண்ணக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆயிரும். இதில் நீங்கள் ஒன்றே விட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆட் ஃபண்ட் கொடுக்குறீங்கல்ல, ஸோ ஒன்ஸ் பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் ஃபண்ட் கொடுக்குற இடத்துல ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ரூ. 500 மேலே டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரூ. 500 மேலே அமௌண்ட் டைப் பண்ணிவிட்டு டெபாசிட் கொடுப்பீங்கல்ல, ஸோ ஒன்ஸ் டெபாசிட் கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற அக்கௌண்ட் இருக்குல்ல, ஸோ ஜிபே ஆர் ஃபோன்பேயில் எதுலையாவது நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது நீங்கள் வேறு அக்கௌண்ட் மூலியமாக பண்ணிடக்கூடாது. வேறு அக்கௌண்ட் மூலியமானா நான் எதை மீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் டிரான்சாக்ஷன் நடக்கணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஃபோன்பே ஜிபேல இப்போ நீங்கள் ரெண்டு அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த 2 அக்கௌண்ட்ல எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபாசிட் பண்ணிடலாம். ஸோ சில நேரத்தில் வந்துடும், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் இங்கே ரிசீவ் ஆகாது. ஸோ நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட் மூலிமா பண்ணுறதுனால அதனால் இந்த ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் உங்களோட கேஒய்சி வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆட் ஃபண்ட் போயிட்டு ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு டெபாசிட் கொடுத்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுற ஜிபே ஆர் ஃபோன்பே போகும்போது ஸோ நீங்கள் எந்த பேங்க் நேம் எந்த பேங்க்கை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்லேருந்து இங்கே டெபாசிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் டெபாசிட் பண்ணக்கப்புறம் ட்ரேட்லாம் ட்ரேட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், ஹோம் பேஜ் வந்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், RWA டோக்கன் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல XAUTUSD ஸோ இந்த இது கோல்டுமே இருக்கும். இதில் லெவரேஜ் பார்த்தீங்கன்னா 100 லெவரேஜ் தருவாங்க. ஸோ சேம் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரேடிங் வியூவில் பார்க்குறீங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைம் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் மாறும். எப்படின்னா ஒரு 10 செகண்ட் மட்டும் தான் முன்ன பின்ன போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதில் எப்படின்னா உங்களோட ட்ரேடிங் வியூவில் பார்க்குற மாதிரி XAUSD ஸோ இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இடத்துல பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் மினிமம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல கிரிப்டோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ பிட்காயின், எத்திரியம் ஸோ இது எல்லாமே அவைலபிள் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா XATUSD ஸோ கோல்டுமே நமக்கு அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SOL USD
ஸோ இந்த மாதிரி இந்தியா சைட்ல இருந்து ஸோ இது கவர்மெண்ட் அப்ரூவல்னு ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா? ஸோ லீகலா இந்தியாவிலேருந்து நம்ம ஃபாரெக்ஸ், கிரிப்டோ எந்த இதெல்லாம் ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி லீகலான ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். அதனால தான் சொல்றேன் இது ரொம்ப சேஃப்டி, ரொம்ப செக்யூரா இருக்கும். ஸோ இப்போ ட்ரேட் பண்ற அளவுக்கு வந்திருப்பீங்க. ஆனா எந்த புரோக்கர்ல இருந்து ட்ரேட் பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ கன்ஃபியூஸாவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெல்டா எக்ஸ்சேஞ்சில இருந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூரிட்டா இருக்கு. ஸோ எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ பேங்க் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி டெபாசிட் அண்ட் வித்ட்ராவலுக்குமே எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்களுக்கு. இப்போ நீங்க டெபாசிட் பார்த்தீங்கன்னா என்ன அமௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ ஒன்ஸ் வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். ஸோ நீங்க வந்து கியூஆர் மூலியமாவும் பே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அங்கேயே இருக்கும் ஜிபே ஆர் ஃபோன்பே. ஸோ எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். ஒன்ஸ் அதை கொடுத்து நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்தியன் ரூபி இவங்களே வந்து யூஎஸ்டியா கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்க P2P அமௌண்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க ஐஎன்ஆர்ல பே பண்றீங்க, இந்த இடத்துல உங்களுக்கு யூஎஸ்டியா கன்வெர்ட் ஆகிக்கும். எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுவும் இல்லாம அந்த யூஎஸ்டி வந்து உங்களுக்கு பார்க்கும்போது புரியலன்னா அந்த யூஎஸ்டியை நீங்க ஐஎன்ஆராவும் உள்ளே வச்சு மாத்திக்கலாம். எப்படின்னா இப்ப 10 யூஎஸ்டி இருக்குன்னா அது இந்தியன் கரன்சிக்கு எவ்வளோன்னு தெரிலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாலெட்குள்ள போயிட்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஆர் ஐஎன்ஆர் இருக்கும். ஸோ ஐஎன்ஆர் டேப் பண்ணீங்கன்னா எவ்வளோ ஐஎன்ஆர்ல இருக்கு அப்படிங்கிறத மாதிரி காட்டும். ஸோ யூஎஸ்டி அந்த சைடு டேப் பண்ணீங்கன்னா ஸோ இந்த அமௌண்ட் யூஎஸ்டியில் பார்த்தா எவ்வளோ இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் அங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வித்ட்ராவலுமே ஸோ ஒன்ஸ் நீங்கள் வித்ட்ராவல் வந்து நீங்க சொல்லியிருப்போம்ல. ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுலயே வித்ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நீங்க வித்ட்ராவல் பண்ணும்போது அந்த பேங்க்கு சேம் பேங்க்கே வித்ட்ராவல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 1 ஹவர் ஆர் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து வித்ட்ராவலுமே ஆயிரும். ஸோ ஒன்ஸ் வித்ட்ராவல் ஆனதுக்கப்புறம் நீங்க பயப்பட வேண்டாம் பேங்க் ஃப்ரீஸ் ஆயிருமோ அப்படின்னு எந்த பிரச்சனையுமே வேண்டாம். ஏன்னா இது கவர்மெண்ட் அப்ரூவலோட ரன் ஆகுது. ஸோ எந்த பிரச்சனையுமே நடக்காது. ஸோ பிரச்சனையே இல்லை இதுல. இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதாவது லிக்விடிட்டியை பத்தி ஃபுல்லா கோர்ஸ் ஃப்ரீயா சொல்லி தர போறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த டெல்டா எக்ஸ்சேஞ்ச் புரோக்கரை பத்தி சொன்னது நல்லதுதான். ஏன்னா இப்போ நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களால லாஸ் இல்லாம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா ஆக முடியாது. ஸோ கண்டிப்பா லாஸ் இருக்கும். லாஸ் வந்துச்சுன்னா நீங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும். லாஸா பார்க்காதீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து ட்ரேடிங் கத்துட்டு இருக்கீங்க, உங்களோட ட்ரைனிங் லேர்னுக்காக நீங்க வந்து ஜஸ்ட் ஃபீஸ் கட்டுறீங்க, இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கோங்க. ஸோ லாஸை வந்து லாஸா பார்க்காதீங்க. ஸோ உங்களோட லேர்னிங்கான ஒரு ஃபீஸா மட்டும் பாருங்க. அப்படி பார்த்தாதான் உங்களோட எமோஷனலை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ டெல்டா எக்ஸ்சேஞ்ச் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் கோட்லாம் கேட்கும்ல. ஸோ அந்த ரெஃபரல் கோட்ல பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ். ஸோ இந்த நம்ம சேனல் நேம் ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ் இருக்குல்ல. ஸோ இந்த சேனல் நேமை அப்படியே நீங்கள் இங்கே ரெஃபரல் கோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணுறது மூலிமா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ட்ரேடை வந்து அந்த லாகின் பண்ணுறீங்களா அக்கௌண்ட்டை. ஸோ அந்த லாகின் பண்ண நாள்ல இருந்து அடுத்த 2 மாதத்துக்கு நீங்கள் எடுக்கிற ட்ரேடுக்கு 10% ஃபீஸ் வந்து கம்மியாகும். ஸோ 10% வந்து நீங்கள் எடுக்கிற ட்ரேடுக்கான ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுவும் இல்லாமல் டெல்டா எக்ஸ்சேஞ்சை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ட்ரேடிங் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் மூலியமா நடக்கிறதுனால ஸோ டேக்ஸ்ல வந்து அவங்க கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ நம்ம ஃபாரெக்ஸ் இந்த எக்ஸ்என்எஸ் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே டேக்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால தான் எக்ஸ்என்எஸ் வந்து நம்பர் 1ல இருக்குது புரோக்கரில். ஏன்னா அங்கே நீங்கள் வந்து ட்ரேடை எவ்வளோ நேரம் வேணாலும் ஹோல்டும் பண்ணலாம். ஸோ டேக்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் டேக்ஸ் தான் இருக்கும். அதனால டேக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதில். இப்போ இந்தியன் சைடில் பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அந்த ட்ரேடிங் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ஸ்கேல்பிங் பண்ணுவீங்க. அதாவது ட்ரேட் எடுத்து 30 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அது வந்து ஸ்கேல்பிங்ல முடியும். ஸோ அதுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே 30 நிமிஷத்தை தாண்டி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நாள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்ல குறிப்பிட்ட பர்சன்டேஜை அவங்க டேக்ஸ் ஃபீஸாக பிடிச்சிக்குவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணி அடுத்த 2 மாதத்துக்கு உங்களுக்கு ட்ரேடிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்ல இருக்கும். ஸோ ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கேன். மேனுவலாக நீங்கள் ட்ரேடிங் அதை டெல்டா எக்ஸ்சேஞ்சை வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே ரெஃபரல் கோடில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த டெல்டா எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை வந்து எப்படி லாகின் பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, என்னென்ன செக்யூரிட்டி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல சேஃபாக தான் இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சு ஸோ இந்தியா டெல்டா எக்ஸ்சேஞ்ச் ஸோ இது மூலியமாகவே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல ட்ரேடர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஓகே எந்தெந்த பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்மாங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து டெலிகிராம் லிங்க்குமே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து பப்ளிக் ஸோ நீங்களுமே அதில் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அது போக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபண்டிங் அக்கௌண்ட் யாராவது ஸோ இந்த ஃபண்டிங் அக்கௌண்ட் சேலஞ்ச் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்கல்ல.
ஸோ அதில வந்து யாருக்காவது ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ எப்படி சேலஞ்ச் அக்கவுண்ட்ட பை பண்றதுன்னு தெரியல அப்படின்னு தோணுச்சுன்னா, ஸோ அதுக்குமே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குமே தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க் யூ இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க.